நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைப்பு செயலாளர் மிக சிறப்பாக இங்கே உரையாற்றினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எந்த பிசிறும் இல்லாமல் நம்முடைய ஒற்றுமொத்த ஆதரவோடு தீர்மானங்களை இங்கே அவர் முன்மொழிய நீங்கள் வழிமொழிய இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இந்த தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டு பல்வேறு சோதனைகளை எதிர்த்தரப்பிலிருந்து தரப்பட்ட பல்வேறு சோதனைகளை வேதனைகளை தாங்கிக் கொண்டு நிலையாக உறுதியாக இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரது உரிமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய உரிமையை புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த உரிமையை மீண்டும் நாங்கள் மீட்டெடுத்து அதை மீண்டும் தொண்டர்களுக்கு தர வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் பொறுத்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அவரும் நானும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக உறுதியாக போட்டியிடுவோம் என்ற கருத்தை முடிவை அறிவித்தோம். அந்த முடிவின்படி பல்வேறு கட்டங்களை நாடாளுமன்ற பேச்சுவார்த்தையில் இறுதியாக நானே களத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்ற அனைவருடைய கருத்துக்களின்படியும் எண்ணங்களின்படியும் நான் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற ஒரு நல்ல சூழல், ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. தேர்தலில் 12 நாட்கள் தான் நம்முடைய பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பணியாற்றிய கழக இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இங்கிருந்து வருகின்ற முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் ஒரு சேர முனைப்போடு பணியாற்றியதன் காரணமாகத்தான் எத்தனையோ தடங்கல்கள், 6 பன்னீர்செல்வத்தை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்னை தோற்கடிப்பதற்கு. இவைகளெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு எனக்கு முன்னாலே 3 பன்னீர்செல்வம், எனக்கு பின்னாலே 3 பன்னீர்செல்வம், சுயேட்சை சின்னம், அதிலும் 22வது சின்னம், அதிலும் 2வது பதிவு செய்கின்ற இயந்திரம். இவைகளெல்லாம் மக்கள் பார்த்து வாக்களித்து மொத்தம் பதிவான வாக்குகள் 10.5 லட்சம் வாக்குகள் என்ற நிலையில் நீங்கள் அனைவரும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் காரணமாக மக்களிடம் நம்முடைய கருத்தை இந்த 3 ஆண்டு காலம் நாம் நடத்தி வருகின்ற இந்த தொடர் போராட்டம், சட்ட போராட்டம், தர்ம யுத்தம், இவையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லி மக்களும் உங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் தான், இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து கொண்டு சர்வாதிகார நடவடிக்கைகள் மூலம் மக்களுடைய அபிமானத்தை இழந்து தொடர்ந்து தொடர் தோல்விகளை எடப்பாடி தரப்பு இந்த மாபெரும் இயக்கத்திற்கு பெற்றுத்தந்ததையெல்லாம் அவர்கள் உணர்ந்து பதிவான வாக்குகளில் 33.5% 3,42,000 வாக்குகளை நம்முடைய இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தர்ம யுத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் அங்கு வந்து பணியாற்றிய அத்துணை நிர்வாகிகளுக்கும்
என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்க வேண்டிய அவர்கள் அதற்கு முன்பாகவே காலமாகிற ஒரு சூழல் ஏற்படுது என்று சொன்னால், இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், வழக்குகள் இவையெல்லாம் தாங்கி 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 அவர்கள் நம்மை விட்டு பெறுகின்ற ஒரு சூழல் இருந்தாலும், இந்த இயக்கத்தில் நமக்கு நம்முடைய தொடர் வெற்றிகளை அந்த இருவரும் மாபெரும் தலைவர்களும் பெற்றுத்தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்று சொன்னால், அடுத்த தேர்தலிலே கழகத்தை தூக்கி நிறுத்தி வெற்றி அடைகின்ற ஆற்றல், அறிவு அந்த இருவரும் தலைவர்களுக்கு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார்கள். யாருக்காக? தொண்டர்கள் இயக்கமாக. தொண்டர்கள் இயக்கத்தை அதை மக்கள் இயக்கமாக, மக்கள் விரும்புகின்ற இயக்கமாக அவர்கள் மாற்றினார்கள். புரட்சித் தலைவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கம், அவர் நடத்திய அந்த விதம், மாண்பு, அதை அப்படியே புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி எவ்வளவோ வழக்குகள், சோதனைகள், வேதனைகள் இவையெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத எதிர்கோட்டையாக மாண்புமிகு அவர்கள் உருவாக்கி நம்முடைய கையிலே தந்தார்கள். அவருடைய காலத்திற்கு பின்னால் ஏற்பட்ட பல சோதனைகள் உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அவைகள் எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு வரக்கூடாது என்று ஒருங்கிணைந்தோம். மாண்புமிகு அம்மாவுடைய இறப்பிற்கு பின்னால், அதற்கு பின்னாலே நடந்த அத்துணை பிரச்சனைகளும் பல கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவுதான் நாம் இணக்கமாக ஒத்துழைப்பு தந்தாலும் அதை மதியாத தன்மைதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தை தனக்குத்தானே சூட்டிக் கொண்டார். சர்வாதிகார முறையில் முதலாவது நடந்த பொதுக்குழுவில் நிகழ்ச்சி நிரலில் 12 இனங்கள் இருந்தது. வரவேற்புரை முடிந்தது. மூன்றாவதாக நான் அந்த ஆண்டுடைய பொருளாளர் என்ற முறையில் வரவு செலவு கணக்குகளை படிக்க வேண்டும். அதற்கு முன்னாலே ஒருவர் வந்து மைக்கில் என்று 2 பேரும் ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாக எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட அந்த தீர்மானங்கள் செல்லாது 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 நீக்கப்படுது என்று சொல்லி கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு என்ன இப்படி தாந்தோண்டித்தனமாக சர்வாதிகாரமாக கூட்டத்தை முடிக்கிறார் என்று நானும் அன்பு சகோதரர் வைத்திரிகம் அவர்களும், மனோஜ் பாண்டியன் அவர்களும், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் எழுந்து செல்லுகிற பொழுது எங்கள் மீது தண்ணீர் பாட்டில் வீசினார். அவையெல்லாம் நீங்கள் கண்டீர்கள். சரி, போயிட்டோம். அடுத்த பொதுக்குழு 11ஆம் தேதி கூட்டப்படும் என்று ஒருங்கிணைப்பாளராக நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர்களாகவே தாந்தோண்டித்தனமாக அறிவித்தார்கள். முதல் பொதுக்குழுவில் ரவுடிகளும் கேடிகளையும் கொண்டு உட்கார வைத்து அவர்கள் இஷ்டம் போல பல தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். 2வது பொதுக்குழுவில் நாங்கள் கூடி பேசி அமைதியாக நம்முடைய தலைமை கழகத்தில் போய் நாம் உட்கார்ந்து விடலாம், நம்முடைய அனுமதி இல்லாமல் அந்த பொதுக்குழு நடைபெறுது என்ற நிலையில் நாங்கள் அனைவரும் தலைமையகத்தை நோக்கி வேனில் போயிட்டு இருக்கோம். இந்தியன் பேங்க் நம்முடைய தலைமை கழகத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த இந்தியன் பேங்க் கடந்துதான் நம்ம தலைமை கழகம் போகணும். அங்கு சென்னை மாவட்டங்களுக்கு இருந்த 8 மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் தலைமை கழகத்துடைய கேட்டை பூட்டி கொண்டு ஒரு 300 அடியாடுகளை உட்கார வைத்துக் கொண்டு வருகின்ற அந்த வழியில் வருகின்ற போகின்ற கட்சிக்காரெல்லாம் அடிப்பது, துன்புறுத்துவது, இப்படி செய்வதுமாக இருந்தார்கள். நாங்கள் வேனியில் வருவதை தெரிந்து அங்கிருந்து இவர்கள் எல்லாம் கிளம்பி இந்தியன் பேங்க்ல எங்களுடைய வாகனங்களை
அடிப்பதும் நொறுக்குவதும் கல்லை கொண்டு எறிவதும் இப்படி பல வன்முறை சம்பவங்கள் நடந்தது என்பது அனைவருக்கும் தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் கண்டுகொண்டிருப்பீர்கள். இவர்களை எதிர்கொண்டு நாங்கள் தலைமை கழகம் செல்கின்ற பொழுது அங்கே திறக்கப்பட்டிருந்தது தலைமை கழகம். அதுதான் நடந்த உண்மை. பொதுக்குழு என்ற பெயரில் அங்கே ஒரு கிட்டத்தட்ட சிறுவாறு கல்யாண மண்டலத்தில் பொதுக்குழு நடைபெற்ற பொழுது இங்கே 8 மாவட்ட செயலாளர்கள் ஏன் இங்கே கூடி நின்று 300 பேரை வைத்துக் கொண்டு இந்த சர்வாதிகாரத்தை இதுவரை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இது மாதிரியான ஒரு வன்முறை சர்வாதிகாரம் நடைபெறவில்லை என்ற ஒரு அரங்கேற்றத்தை அவர்கள் நடத்தினார்கள். அதனால்தான் இன்றைக்கு பொதுமக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நம்முடைய இயக்கத்திற்கு தொடர் வெற்றிகளை தந்த பொதுமக்கள் இன்றைக்கு தொடர் தோல்விகளை தருவதற்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைதான் மூல காரணமாக இருக்கிறது. ஆக அந்த எடப்பாடி பழனிசாமி ஏதோ பாபா நம்மளுடைய பத்திரிகை நிறுவன தொலைக்காட்சியெல்லாம் எல்லாரும் ஒன்று சேருவீங்களா இணைவீங்களா கேட்கும்போது இணைவதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லைங்க. யார் சொல்றது? யார் சொல்றது? ஆமா, அவங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சி இந்த கட்சி. என்ன ஒரு அணியா இருந்தாலும் 1989 ஜனதா கட்சியில இருந்து அதிமுக வந்தார். இந்த இருக்காரு அண்ணன், அவர் ஆதாரமா வச்சிருக்காரு. என்னன்னு அங்க திரும்பி சொல்லுங்க. அப்படிதான் வந்து கொடுப்பாங்க. என்னுடைய தாய்மாமா ஜெயதேவ் ஜனதாதளம் எஸ்ல எம்எல்ஏ நின்னாருங்க. 76லயும் 84லயும் வந்து அவர் கூட உறுதுணையா கூட போய் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமிங்க. அவர் வந்து 89க்கு முன்ன உறுப்பினர் கார்டு அவர்கிட்ட இல்லைங்க. இருந்தா அவர் கொண்டு வந்து காமிக்க ஊராட்சி மன்ற தேர்தலில் விஸ்வநாதனுக்கு ஆப்போசிட்டா நின்னுங்க. அவர் வந்து 84ல தோத்துட்டாருங்க. பஞ்சாயத்து தலைவரா நின்று தோத்துட்டாரு. அந்த எலெக்ஷன்ல 84 எலெக்ஷன்ல எங்க அப்பாவும் பஞ்சாயத்து தலைவரா நின்னாருங்க. அப்ப நின்று தோத்தப்ப அவரும் தோத்துட்டாருங்க. பழனிசாமி தோத்துட்டாரு. விஸ்வநாதங்கிறவர் தான் ஜெயிச்சாருங்க. அவர் சுயேட்சையில தான் இருந்தாருங்க. அவரு ஜெயதேவ்ங்கிறது எனக்கு என்னுடைய சொந்த தாய் மாமாங்க. அவர் இறந்துட்டாரு. ஒரு 20 வருஷம் முன்னே இறந்துட்டாரு. ஜனதாதளம் எஸ்ல இருந்தாருங்க. நான் வந்து குளத்தூர் எக்ஸ் ஒன்றியம் சேர்ந்தால ராஜ்குமாருங்க. இப்ப சேலம் மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர். ஏன் வந்து நேரடியா இப்ப பேச வைக்கிறேன்னா, ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் முதுபெரும் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அவரிடம் போய் என்னங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எங்க போனாலும் எங்களுக்கு மரியாதையே கிடையாது, பொதுமக்களும் மரியாதை மாட்டேங்கிறாங்க, கட்சியுடைய தொண்டர்களுக்கு மரியாதை மாட்டேங்கிறாங்க, இணைவது கொண்டுதான் நாம் அடுத்து செய்ய வேண்டிய ஒரே பணி என்று வலியுறுத்தி வந்தார். அதை வந்து இவர் நிருபர்கள் கேட்கும்போது சுத்த பொய் சுத்த பொய் சுத்த பொய் சொல்றாரு. அவர் சந்திச்சு அவங்க 6 பேர் சந்திச்சதெல்லாம் பத்திரிகையில எழுதிட்டாங்க வாக்குமூலமா. இவர் சுத்த போயின்றாரு. அதுல ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, அது சுத்த போயில இல்ல நிஜத்தை நாங்க பார்த்தது உண்மைதான் சொல்லிட்டாரு. இப்படி ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு தலைமை தான். அவர் பேசுறது பூரா பொய்யுங்க. என்னை தனிப்பட்ட முறையில் பேச வரும்போது எதுவுமே காரணம் நான் என்ன தவறு செய்யு சொல்லு எடப்பாடி பழனிசாமி. நான் பல கூட்டத்தில் கேட்டேன், என்ன தவறு என்ன தவறு சொல்ல முடியல, அவரால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லவே முடியல. அவர் வந்து ஜானியிலிருந்து வந்தவர். யாரு ஜானியிலிருந்து நான் வந்தேன். எப்ப அவர் சொல்றது அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, ஜானி எலிசாம் அங்க வந்து கோடி தொகுதியில் அம்மா நிற்கும் போது நிர்மலா அவங்க எதிர்த்துட்டாங்க அம்மாவை. அப்ப வந்து நான் போய் அங்கே வேலை பார்த்தேன்னு சொல்லி ஏஜெண்டா வேலை பார்த்தேன்னு சொல்லி அவரு பேட்டி கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன் அடுத்த நாள், ஐயா பழனிசாமி நான் அங்கு சென்று சாதாரண வார்டில் கூட வேலை செஞ்சேன், ஏஜெண்டா வேலை செஞ்சேன்னு. யாரு நான்
வேலை செஞ்சேன்னு நீங்க நிரூபித்தீங்கன்னா நான் அரசியலை விட்டு விளைவிக்கிறேன். நிரூபிக்கலைன்னா நீங்க அரசியலை விட்டு விலக தயாரான்னு கேட்டேன். இதுவரைக்கும் பதில் இல்லை. கால சூழ்நிலை நாம் 2 அணியாக பிரிந்தோம். 1989 நடந்த தேர்தலில் நாம் தோல்வியற்றோம். தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்பாக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மதுரை மருங்காபுரி தேர்தலில் வெற்றி பெற்றோம். இதுதான் வரலாறு. அம்மா என்னை மாவட்ட செயலாளர் போறதுக்கு முன்னால கூப்பிட்டு பேசினாங்க. பன்னீர்செல்வம் அம்மா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க, நீங்க எப்ப கட்சியில இருந்து இருந்தீங்கன்னா அப்படியே சொல்லி வந்துட்டு இருந்தேன். நகர எம்ஜிஆர் இணையணி செயலாளர் இருந்தம்மா, அப்புறம் நகர செயலாளரான 2 முறை நகர செயலாளர் ஏகமனதாக தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் அம்மா மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் போட்டீங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர் போட்டுருங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆக்குனீங்க. நான் அதன் இடையில நகரமன்ற தலைவராக இருந்தேன். எம்எல்ஏ ஆனீங்க. அம்மா சரி சும்மா சொல்லுங்க, ஜானகியில தான் இருந்தீங்க நீங்க. ஆமாம்மா ஜானகி தான் இருந்தேன். நான் சொன்னதை திரும்ப அழுத்தமா சொல்லுங்க. நான் மெதுவா சொல்லேன், நான் ஜானகியில் இருந்தவன் நகர செயலாளர். இல்லை நல்ல அழுத்தமாக சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஜானகியில் இருந்த இளைவருக்குமே நாங்கள் அமைச்சராக இருக்கேன். அதை இல்லை பண்ணி சொன்னா பிரிஞ்சா சேர்ந்துட்டோம். இப்போ ஒன்னா தானே இருக்கிறோம் அப்படின்னாங்க. புரிஞ்சுங்களா? இவர் அதவே சொல்லிட்டே இருந்தார். இப்ப என்ன, ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா நடக்கிறது. ஜானகி அம்மாவுக்கு அந்த ஜானகி அம்மா அணிலிருந்ததே பெரிய பாவச்செயலாக என்னை உருவகப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி காலத்தினுடைய கட்டாயம். தலைவர் ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும் இன்றைக்கும் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. தொண்டர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கு. ஏன்னா இந்த இயக்கம் தொண்டருடைய இயக்கம். மீண்டும் தொண்டருடைய கைக்கு இந்த இயக்கம் வரும் என்பதை நான் இன்றைக்கு முன்னால் என்று சொல்லி இருக்க உறுதியாக இந்த இயக்கம் தொடர் கைக்கு வரும். புரிஞ்சு வச்சா? நான் வைத்தியர்னு ஏசிடி வர 3 பேர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாப்புல. இந்த கட்டடத்துக்கு தலைவர் பேரு எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் திரு முடிச்சார். ஒன்றும் பதிலே சொல்லலை. சொல்லி பார்த்தோம். 4 நாள் சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் கீழே இருக்க இந்த மாடத்துக்கு அம்மா பேரை வைக்கலாம், மேல இருக்க அந்த கூடத்துக்கு ஜானகி அம்மா பேரை வைக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட 2 பேர்த்திட்டே ஜேஜி பிரபு சொன்னாரு. நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நாங்க அவர் சொன்னோம். அவர் எந்திரிச்சு இந்த மேல இருக்க மாடத்துக்கு ஜானகி அம்மா பேர் வைக்கலாம். ஆமா, உங்களுக்கு வேற வேலை கழிது இல்லை போயா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. என்னங்க ஒரு கருத்து சொன்னா முடியலாடி முடியல சொல்றீங்க, ஏன் கோச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போறீங்க. எங்களுக்குள்ள ரொம்ப வருத்தம். இப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு அதில் யாராரு கொண்டாடப்படுத்துற பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அறிவை பயன்படுத்த வேண்டும். அறிவே இல்லாமல் ஏதாவது செய்து விடுவது, பின்பு அதை வாபஸ் வாங்குவதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. இந்த நிலையை மாற வேண்டும். அதுக்காக இன்னொரு பிரச்சனை, பொதுக்குழுவில் மாண்புமிகு அம்மாவுடைய 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, 16-17 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சராக ஒரு உச்சபட்ச மரியாதையை நாம் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவர் தான் என்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றணும். நாம் அம்மா உயிரோடு இருக்கும்போது அதை நம்ம சொல்லிட்டு வந்தோம் எல்லாருக்கும். அந்த தீர்மானத்தை ரத்து செய்கிற கல் நெஞ்சம் படைத்தவர் தான் இன்னைக்கு அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவரை போய் நிரந்தர பொதுச் செயலாளர் என்னைக்கு பொதுச் செயலாளரிலிருந்து அவரை நீக்குகின்ற காலம் வரும், அந்த காலம் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு பொற்காலம். அன்னைக்கு இருந்து தொடர்ந்துங்க. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குகின்ற இன்றைக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் போகும் இடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் அண்ணா எப்படி கட்சி நடத்தினாரு, தலைவர் எப்படி கட்சி நடத்தினாரு, அம்மா எப்படி கட்சி நடத்தினாங்க, எவ்வளவு வாஞ்சியோட சகோதர பாசத்தோட தாயுள்ளத்தோடு இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் என்பதை பின்னால திரும்பி பார்த்து நடத்தலாமா? அதுக்கெல்லாம் இல்ல, வாய்ப்பே இல்லாம போச்சு. யாராவது ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னால் அவரை கருண கொடூரமான பார்வையில தான் பார்ப்பார்.
சரி, ஒரு தொண்டன் கட்சி, இந்த கட்சி தொண்டர்கள் இருந்த கட்சி, தொண்டர்கள் சொன்னா அதை உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கிட்டு தனியாக கூட தலைமை கழக வேலை செஞ்சுட்டு அவர் இந்த கருத்து சொல்றாரு. என்ன செய்யறாங்கன்னு ஆலோசனை பண்றோம். அவர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் யாராவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோ அவர் அறிக்கை சென்று பேசணும், இவர் எழுந்துச்சு நின்றுக்குவாரு. சரி, நமக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இல்ல இல்ல, சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சரி நீங்க வந்த நகரத்தை சொல்லுங்க, அப்ப நீங்க போயிட்டு வாங்க கும்பிட்டு உட்காந்துக்குவாரு. எந்திரிச்சு நிக்கிறது எதுக்கு? சீக்கிரம் நீங்க வெளியேறி போங்க அப்படிங்கிறது. இப்படி ஒரு முதலமைச்சர் அந்த நாற்காலியில உட்காந்து கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. இன்னைக்கு இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று நான் நிரூபித்திருக்கிறோம். எங்கள் பக்கம்தான் தொண்டர்களும் இருக்கிறார்கள், மக்களும் இருக்கிறார்கள் என்பதை நாடாளுமன்ற நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். உங்க நிலைமை என்னாச்சு? என்னாச்சு? ஆண்டிப்பட்டி தொகுதி தலைவர் வந்து முதலமைச்சர் ஆக்கின தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி, அம்மாவை ஆக்கினது ஆண்டிப்பட்டி தொகுதி. அங்க ஒரு பூத்துல ஒரு ஓட்டு. இந்த ஏஜென்ட் 2 பேர் உள்ள உட்காந்து 4 பேர் உட்காந்து அவங்க கூட போடல. நான் கேட்டேன் போய், என்னப்பா யாரா இருப்பா ஏஜென்ட் கூட்டு விட்டு, ஏன்ப்பா நீங்களால அந்த ஓட்டை போட்டுக்கலாமா? நீங்க வேற ஏன் நீ நாங்க வம்புக்கு உட்காந்துருக்காங்க அந்த ஏஜென்ட். டெபாசிட் போச்சுங்க. தேனி தொகுதியில 39 இடம் போட்டிட்டு ஒரு தொகுதியில ஜெயிச்ச தொகுதி தேனி மாவட்டம், தேனி நாடாளுமன்ற தொகுதி. அதுல டெபாசிட் போகுது நாடாளுமன்ற நாடாளுமன்றம். அப்ப எங்க கடலில் இருந்து புறப்பட்டு மலைக்கு, எங்கள் தேனி மாவட்டத்துக்கு மலைக்கு இருந்து, அப்ப இடையில இருக்கிற எல்லா தொகுதியும் டெபாசிட் காடி 13 தொகுதியில வந்து 3வது இடம். நம்ம கொள்ளியூர் செயலாளர் சொன்னது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் 91,000 ஓட்டு பதிவு காங்கிரஸ் வாங்கியிருக்கு. நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 5,000 ஓட்டு. எடப்பாடி அணி 5,000 ஓட்டு. இவ்வளவு வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போய் ஒரு பாடம் படிக்காமல் இருக்கின்ற ஒரு நபர் கழக பொதுச் செயலாளராக உட்கார்ந்திருக்கிறார் சொன்னால், எல்லா தீர்ப்புமே தற்காலிக தீர்ப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா தீர்ப்புமே தற்காலிக தீர்ப்பு தான். உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறார். எல்லா வழக்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னோம். நடைபெற வேண்டும். 2 தரப்பு வாதங்களையும் அங்கு கேட்க வேண்டும். அங்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக இருக்கும். இடையில் எந்த தீர்ப்பு வந்தாலும் அது நடைமுறைக்கு வராது என்று நல்ல கருத்தினை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். சிவில் சுற்றி 3வது வாய்தால போய்கிட்டு இருக்கு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லுகின்ற நாள் வரும் என்பதனை நான் காலப்பக்கம் நெஞ்சு வந்துட்டே இருக்கு. தம்பி எடப்பாடி பழனிசாமி, காலம் கடந்து வந்துட்டு உங்களுக்கு சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி முடிவுரை எழுதுகின்ற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கொட்டம் மக்களால், இங்கு நிறைந்திருக்கின்ற தொண்டர்களால் அடக்கப்படுகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அமைப்புகள், கட்டமைப்புகள் நிறைவாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நான் சொல்லிவிட்டேன், பல கூட்டங்களில் சொல்லிவிட்டேன். நானும் தலைமை கழக நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களுக்கும், வருவாய் மாவட்டங்கள் 38 வருவாய் மாவட்டங்களுக்கு என்று சொல்லிவிட்டோம். அதில் இன்னும் சில குறைபாடு இருக்கிறது. ஜனவரி மாதம் மீண்டும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய குழு அனைத்து கட்சி மாவட்டங்களுக்கு நாங்கள் வருவோம். கட்சி மாவட்டங்கள் வருவோம். நீங்கள் கிளைக்கழகங்கள், ஊராட்சியில் இருக்கின்ற, பஞ்சாயத்தில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள், ஹேம்லெட் வில்லேஜில் முதற்கொண்டு கார்பரேஷன் மாநகராட்சி வரைக்கும் கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். கிளைக்கழக செயலாளர் மட்டுமல்லாமல் அதற்கு கீழே இருக்கின்ற 8 நிர்வாகிகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எந்த தேர்தல் வந்தாலும் நம்மளை வெல்லுவதற்கு இயக்கமே இல்லை, கட்சியில் என்ற சூழ்நிலை உருவாகும். நாங்கள் ஜனவரி மாதம் நாங்கள் குழு வருவோம். நீங்க
எல்லா கிளையும் போட்டு முடிச்சு கொடுத்தா தான் நாங்க அந்த மாவட்டத்தை போட்டு வெளியேறுவோம். அதே சொல்லிட்டோம். பயமுறுத்தருக்கான்னு சொல்லல, உண்மை நிலையை முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். உள்ள பலனை வரும் நம்முடைய மாண்புமிகு தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னப்படி சட்டமன்றத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இதய சுத்தியோடு சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சியில் அமைக்க முடியும். அந்த நிலையை உருவாக்குகின்ற ஒரே இயக்கம் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய இயக்கம் தான் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமை. ஏன்னா நீங்கள் தான் விசுவாசமாக தொண்டர்கள், தலைவர்கள். இந்த பணியை நாம் 100க்கு 100% முடித்து தர வேண்டும். 78 கழக அமைப்பிலான மாவட்டங்கள் நாம் உருவாகி இருக்கின்றோம். எல்லாரும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள், மாநகராட்சி செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் கொடுத்திருக்கீங்க. ஆனால் அவர்களை அந்த செயலாளர்களுக்கு பணியாற்றக்கூடிய ஆற்றல் கீழே அவர்கள் துணையாக இருக்கின்ற இந்த 8 நிர்வாகிகள் இருக்கிறது. 8 நிர்வாகிகள் இவைகளெல்லாம் செய்தால்தான் 100க்கு அந்த பணி முடியும். நாம் உறுதியாக அனைத்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு மிக உந்து சக்தியாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் மனதில் வைத்து நான் உள்பட நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இந்த பணியை நீங்கள் 100க்கு 100 இப்பொழுதே ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் வரும்போது இருந்தாங்க உங்களுக்கு பஞ்சாயத்து இத்தனை பஞ்சாயத்து, அந்த அத்தனை பஞ்சாயத்து செயலாளர் அது கீழே 8 பேர் போட்டிருக்காங்க, கிளைக்கழகம் உருவாக்கி சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் நாம் தான் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறோம் என்ற நிலையை உருவாக்குவோம். அதுதான் நம்முடைய இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு வருகிறது இருந்த அத்தனை இருவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்த கூட்ட மாநாடு உட்காருங்க. சாப்பாடு எல்லாத்துக்கும் இருக்கு, நல்ல நிறைவு பண்ணிருக்கு. அடுத்த மாநாடு மதுரை மிக சிறப்பாக. அதற்கு பின்னால் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னால இடங்களுக்கு 32 ஏக்கர் கோவையில நம்ம அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அங்க மாநாடு நடந்து போய் மதுரையை நடத்தி முடித்த பிறகு கொங்கு மண்டலத்தில் மாநாடு. அதற்கு பின்னால் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஏற்கனவே திருச்சியில் நடத்தி முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சென்னையில் பிரம்மாண்டமான மாநாடு. இவை அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய கட்டமைப்புகளை உருவாக்கி தாருங்கள் என்களை உங்களுடைய அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொட்டம் மக்களால் இங்கே நிறைந்திருக்கின்ற தொண்டர்களால் அடக்கப்படுகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அமைப்புகள், கட்டமைப்புகள் நிறைவாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நான் சொல்லிவிட்டேன், பல கூட்டங்களில் சொல்லிவிட்டேன். நானும் தலைமை கழக நிர்வாகிகளும் அனைத்து மாவட்டங்களும் வருவாய் மாவட்டங்கள் 38 வருவாய் மாவட்டங்களுக்கு என்று சொல்லிவிட்டோம். அதில் இன்னும் சில குறைபாடு இருக்கிறது. ஜனவரி மாதம் மீண்டும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய குழு அனைத்து கட்சி மாவட்டங்களுக்கும் நாங்கள் வருவோம். கட்சி மாவட்டங்கள் வருவோம்.
நீங்கள் கிளைக்கழகங்கள் ஊராட்சியில் இருக்கின்ற பஞ்சாயத்தில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள் ஹேம்லெட் வில்லேஜில் முதற்கொண்டு கார்பரேஷன் மாநகராட்சி வரைக்கும் கிளைக்கழகங்களை உருவாக்கப்பட வேண்டும். கிளைக்கழக செயலாளர் மட்டுமல்லாமல் அதற்கு கீழே இருக்கின்ற 8 நிர்வாகிகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எந்த தேர்தல் வந்தாலும் நம்மளை வெல்லுவதற்கு இயக்கமே இல்லை, கட்சியே இல்லை என்ற சூழ்நிலை உருவாகும். நாங்கள் ஜனவரி மாசம் நாங்க குழு வருவோம். நீங்க எல்லா கிளையும் போட்டு முடிச்சு கொடுத்தா தான் நாங்க அந்த மாவட்டத்துக்கு மட்டும் வெளியேறுவோம். அதே சொல்லிட்டோம். பயமுறுத்ததுக்காண்டி சொல்லல, உண்மை நிலையை முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். உள்ள பலனே வரும். நம்முடைய மாண்புமிகு தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணப்படி சட்டமன்றத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இதய சுத்தியோடு சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சி அமைக்கும். அந்த நிலையை உருவாக்குகின்ற ஒரே இயக்கம் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய இயக்கம் தான் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் விசுவாசமாக தோன்றார்கள் தலைவர்கள். இந்த பணியை நாம் 100க்கு 100% முடித்து தர வேண்டும். 78 கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் நாம் உருவாகி இருக்கின்றோம். எல்லாரும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள், மாநகராட்சியுடைய செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் கொடுத்திருக்கீங்க. ஆனால் அவர்களை அந்த செயலாளர்களுக்கு பணியாற்றக்கூடிய ஆற்றல் கீழே துணையாக இருக்கின்ற 8 நிர்வாகிகள் இருக்கிறார். 8 நிர்வாகிகள் இதெல்லாம் செய்தால்தான் 100க்கு 100 அந்த பணி முடியும். நாம் உறுதியாக அனைத்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் மனதில் வைத்து நான் உள்பட நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இந்த பணியை நீங்கள் 100க்கு 100 இப்பொழுதே ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் வரும்போது இருந்தாங்க எங்க உங்களுக்கு பஞ்சாயத்து எத்தனை பஞ்சாயத்து, அந்த அத்தனை பஞ்சாயத்து செயலாளர், அது கீழே 8 பேர் போட்டிருக்காங்க. கிளைக்கழக உருவாக்கி சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் நாம் தான் வெற்றி மேல் வெற்றி பெறப் போகிறோம் என்ற நிலையை உருவாக்குவோம். அதுதான் நம்மளை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு வருகின்ற இருந்த அத்தனை நிர்வாகத்தின் என்னுடைய நன்றி வணக்கத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்த கூட்ட மாநாடு உட்காருங்க. சாப்பாடு எல்லாத்துக்கும் இருக்கு, நல்ல நிறைவு பண்ணி. அடுத்த மாநாடு மதுரை மிக சிறப்பாக. அதற்கு பின்னால் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னால இடங்களுக்கு எத்தனை 32 ஏக்கர் கோவையில நம்ம அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம். 1 வருஷத்துக்கு முன்னாலே எங்க மாநாடு நடந்தது. மதுரை நடத்தி முடித்த பிறகு கொங்கு மண்டலத்தில் மாநாடு. அதற்கு பின்னால் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஏற்கனவே திருச்சியில் நடத்தி முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சென்னையில் பிரம்மாண்டமான மாநாடு. இவை அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பதற்குள் நீங்கள் அனைவரும் நம்முடைய கட்டமைப்புகளை உருவாக்கி தாருங்கள் என்பதை உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.